வணக்கம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி a trilogy of movies appeared. Actually it was called the Lord of the Rings. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். கொல்லம்னு ஒரு கேரக்டர் வரும், பயங்கரமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், மாயம், மந்திரம், ஈட்டிகள், வாள்கள், அப்புறம் பெரிய மலையிலேருந்து ஒரு வல்கனோ, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸும் வச்சு நல்ல ஸ்டோரி லைனோட 3 படங்கள் வந்தது. பட் இது படமாக வரத்துக்கு முன்னாடி இட் இஸ் ஆக்சுவலி அ புக், எ சீரீஸ் ஆஃப் புக்ஸ் ரிட்டன் பை J.R.R. Tolkien. 3 பகுதிகளாக எழுதியிருந்தார். ஃபெலோஷிப் ஆஃப் த ரிங், 2 டவர்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் த கிங் அப்படின்னு எழுதியிருந்தார். இந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அதோடைய அந்த புஸ்தகத்தை படித்து முடித்த உடனே அந்த படத்தை திருப்பி பார்த்தேன். அதில் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், மோஷன் கேப்சர் 2001 2003 அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்க்கும்போது கூட த மூவி டசன்ட் லுக் டேட்டட், இட் டசன்ட் லுக் லைக் rickety ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் அ வெரி ஓல்ட் மூவி. அவ்வளோ ஸ்பெஷல். கொல்லம்னு பேர் இந்த கேரக்டருக்கு. கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் வித் மோஷன் கேப்சர் ஆன் அ ஹியூமன் பீயிங். பட் அதெல்லாம் தாண்டி இந்த 2வது பகுதி வெளில வரும்போது 2003 வந்தது. அது அந்த படம் பேர் த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், த 2 டவர்ஸ். ஆனால் ஒரு வருஷம் கூட ஆல இந்த ட்வின் டவர்ஸ் ஆகி தெர் வாஸ் திஸ் டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் தி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அண்ட் அதோடைய காயங்கள் இன்னும் ஆறல. ஆஸ்கர் வாங்குகிற அளவுக்கு ரொம்ப நல்லா படம் எடுத்திருந்தாலும் 2 டவர்ஸ்னு பேர் வைக்கிறோமேன்னு நம்ம டைரக்டருக்கு, பீட்டர் ஜாக்சன் அப்படின்னு பேர் அவருக்கு, திக்குன்னு இருக்குது டைரக்டருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஏதாவது புதுசாக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடலாம், ஒரு பறக்கிற ஒரு விலங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு பண்ணாமல் திருப்பி போய் புஸ்தகத்தை படித்து இன்ஸ்பைரிங்காக ஏதாவது வேணும், மக்களை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும். படம் வேறு ரொம்ப லாங், 3 மணி நேர படங்கள் 3மே. முதல் பார்ட்டில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், 2வது பார்ட்டில் எல்லாம் டார்க், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்டுங்கிற மாதிரி முடிவு 2வது பார்ட்டுக்கு. 3வது பார்ட் பார்த்தா தான் யூ வில் ஃபீல் uplifted. ஸோ ஐ ஹாவ் டு லீவ் சம்திங் அட் த எண்ட் ஆஃப் த மூவி டு ensure that the mood isn't upset and ensure people watch the 3rd part. They don't feel too downcast அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஸ்தகத்தை போய் படிக்கிறார். இவர் தான் சாம். இந்த ஸ்க்ரீனில் இடது பக்கம் இருக்கிறவர் சாம், அந்த பக்கம் இருக்கிறவர் சாம். இவர் பேர் ஃப்ரோடோ தான் ஹீரோ. கழுத்தில் ரிங் ஒன்று மாட்டிகிட்ருக்காரு. அந்த ரிங் அவ்வளோ பவர் கொடுத்துரும் கையில் மாட்டிக்கிட்டான். கெட்டவங்க கையில் கிடச்சிடக்கூடாது, அந்த ரிங்கை போட்டு எரிச்சிடணும், எங்கே அதை உருவாக்கினாங்களோ அந்த வல்கனோக்குள்ளேயே போய் அதை போட்டு எரிச்சிடணும்னு போயிட்டுருக்கார். எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், நோ எனர்ஜி, ஆல் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டையிங். சாம் அப்படியே டக்குன்னு பையை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப மனசு உடஞ்சிருக்காரு ஃப்ரோடோவும் சாமும். இப்போ சாம் டக்குன்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்படியே நத்திங் லைக் தேட், அப்படியே ஜஸ்ட் லைக் தேட் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். ஃப்ரோடோ சொல்கிறார், ஐ கான்ட் டூ திஸ் எனி லாங்கர் அப்படிங்கிறார். உடனே சாம் இட்ஸ் ஆல் ராங், பை ரைட்ஸ் வி ஷுட்ன்ட் ஈவன் பி ஹியர், நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு தெரியறது. பட் வி ஆர். இந்த பழைய கதைகளெல்லாம் வர்ற மாதிரி நிஜமாவே the ones that really mattered, full of darkness and danger they were, and sometimes you didn't even want to know the end. எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியக்கூட உனக்கு ஆசை இல்லை. ஏன்னா நிச்சயம் அது நல்லா முடியாது. how could the end be happy? how could the world go back to the way it was when so much bad has happened? But in the end it's only a passing thing, it's a shadow. Even darkness must pass, a new day will come, and when the sun shines it will shine out the clearer. Those were the stories that stayed with you. மனசில் நிற்கிற மாதிரி கதைகள் அதுதான். that meant something, even if you are too small to understand why. நீ சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பான்னு சொன்னால் கூட இந்த கதைகள் மனசில் நின்னது. But I think Mr. Frodo, I do understand, I know now, இப்போ புரியுது எனக்கு. Folks in those stories had lots of chances of turning back, only they didn't.
எத்தனையோ சான்சஸ், எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விட்டுறலாம்ப்பா, போரும்ப்பா, திரும்பி போயிடலாம் அப்படின்னு தோணிருக்கு அவங்களுக்கு. பட் தே டிடன்ட், பிகாஸ் தே வேர் ஹோல்டிங் ஆன் டு சம்திங். ஃப்ரோடோ கேட்குறாரு, என்னப்பா, வாட் ஆர் வி ஹோல்டிங் ஆன் டு சாம்? அந்த கதையெல்லாம் சரி, நம்ம ஏன், வாட் ஆர் வி ஹோல்டிங் ஆன் டு? That there is some good in this world, Mr. Frodo, and it's worth fighting for. அப்படி சொல்லி முடிக்கிறார். அந்த தான் கடைசி சீன் அந்த படத்தில். There is some good in this world and it's worth fighting for. 2001 வந்த ட்ரேட் சென்டர் கொலாப்ஸுக்கு அப்புறம் 2003 வந்த டூ டவர்ஸுங்கிற படத்தில் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார் டைரக்டர். 1950 எழுதின புஸ்தகத்தை படித்து, ஏன்னா அந்த புஸ்தகத்துலேருந்து தான் இந்த ஸ்பீச்சே எடுக்கிறார். அதை 2020 முடிஞ்சு 21 நியூ இயரில் நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நகரு நீ, எனக்கு இதுதான் தோன்றுறது. இட் வில் ஷைன் பிரைட்டர், திங்ஸ் ஆர் கோயிங் டு கெட் பெட்டர், தெர் இஸ் சம் குட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் வர்த் ஃபைட்டிங் ஃபார். ஆல் தி பெஸ்ட்.